இந்த கோயில்ல ஒரு எப்படி சொல்றதுன்னா, நம்பவே முடியாதுன்னு இல்ல. அப்படியே உடம்பு புல்லரிக்கிற விதமான ஒரு விஷயத்த வந்துட்டு இங்க இருக்கவங்க சொன்னாங்கங்க. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த பக்கத்துல இருக்க வாய்க்கால் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த வாய்க்கால பொறுத்தவரைக்கும் தண்ணி வெள்ளம்லாம் வந்துச்சுனாக்கா, இந்த கோயிலே அடிச்சுட்டு போற அளவுக்கு வந்துட்டு தண்ணி வருமாம். அதனால தான் முக்காவாசி இந்த கோயிலே இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்படி இருக்கப்போ, இந்த கற்கள் எல்லாமே கூட அந்த தண்ணியோட போயிடுமாம். பட் ஆனா, இந்த நம்மளோட இந்த சிவபெருமானும், பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த நந்திய மட்டும் இதுவரைக்கும் போனதே கிடையாதாம். அப்படி இருக்கப்போ, இந்த நந்தி பெருமான யாரோ ஒருத்தர் வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டாங்களாம் அவங்க வீட்டுக்கு. அப்படி போனப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வீடுன்னு இல்ல, அந்த ஏரியா முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு முழுக்க யாரையுமே வந்துட்டு நிம்மதியா தூங்க விடாம, இந்த நந்தி பெருமான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாடு உருவத்துல வந்து எல்லாரையுமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்றதுனால, இந்த நந்திய யார் எடுத்துட்டு போனாங்களோ, அவங்களே திரும்ப கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டாங்களாமா. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த நம்மளோட இந்த சிவபெருமானும், இந்த நந்தி பெருமானும் எந்த அளவுக்கு உங்களுக்கு